நாம சுத்தி முடிக்கிறதுக்குள்ள நல்ல செய்தி வரும். வா. ஆனா அவரை விட்டுட்டு எப்படி வா? தங்கச்சி, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, டாக்டர் ஒரு பக்கம் அவங்களால ஆனதை செய்யட்டும். நம்ம கடவுள்கிட்டயும் வேண்டிக்குவோம் தங்கச்சி. மச்சான் கண்டிப்பா பொழைச்சு வருவாரு. நீ முதல்ல அம்மா கூட போயிட்டு வா, இங்க நாங்க பாத்துக்கிறோம். அண்ணன் பழையபடி எந்திரிச்சு வருவார் அண்ணி, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நாங்க எல்லாரும் அண்ணன் கூடவே இருக்கோம். ஆமாமா, நம்ம இங்கே இருக்கிறத விட கோயிலுக்கு போய் அப்பாக்காக வேண்டிக்கலாமா? வாமா, கோயிலுக்கு போலாம். நானும் வரேன் பாட்டி. கலங்காத கண்ணு, நீ செய்ய போற வேண்டுதலுக்கு அந்த ஆத்தா கண்டிப்பா மனசு இறங்கி வருவா. அண்ணே, என்னம்மா நீயே இங்க வந்துட்ட? ஆமாண்ணே, அந்த ஜானகி அவ புருஷனுக்காக ஏதோ வேண்டுதல் பண்ண போறான்னு சொன்னீங்கல்ல, அத பாக்கவா இங்க வந்த? ஆமாண்ணே, புருஷன் பொழைப்பானா மாட்டானான்னு தெரியாம பயந்து நடுங்கிட்டு இருக்கிற ஜானகியை நான் பாக்கணும். என்ன பீடி தேடி வந்து அடிச்சுட்டு போனால, அவ தாலி பிச்சை கேட்டு மண்டி போட்டுட்டு இருக்கிறத நான் பாக்கணும். அதுக்காக தான் வந்தேன். ஆரத்தை தொட்டு கும்பிட்டு அங்க பிரதட்சணை ஆரம்பிங்கம்மா. அண்ணே, பாத்தீங்களா புருஷனுக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான்னு? இங்க இவ என்ன பண்ணாலும் அங்க ரகுராம் உயிர் போகதாமா போகுது. அவன் ஒன்னும் பழைக்க போறதில்ல.
ஜானகி பெரியம்மா என்னாச்சுமா? பாதியிலேயே வேண்டதெல்லாம் நிறுத்த கூடாதுமா. அம்மா என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஓம் சக்தி, பராசக்தி. பெரியம்மா, அம்மா ரத்தம் வருது.